இருக்காங்க. அண்ட் அவரை வந்து கோவமாக கேட்டுக்கிட்டே 2 பேரும் சொல்கிறாங்க லைக் என்னோட பொண்ணுகிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோ வந்து இல்லை அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஸோ விட்டு போக முடியாதுன்னு மட்டும் சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க தம்பி கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாரு. பட் ஹீரோ வந்து ஒரே அடியில் அவரை தள்ளி விட்டுறாரு. தென் ஹீரோயோட அப்பா வந்து ஹீரோயின் வந்து பல கஷ்டங்களை தள்ளி வந்திருக்கா ஸோ நீ மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ வந்து ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாரு. பட் ஆனால் அப்போயுமே வந்து ஹீரோ திருந்தலை. அடுத்த நாளும் போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து நின்று லைக் கார் வந்து ரிப்பேர் ஆன மாதிரி நின்றுருக்காங்க. ஹீரோயின் வந்து என்ன ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஏதோ பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க கார்லேருந்து பேட்டரியிலேருந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து இவரோட காருக்கு ஏற்றிட்டு இருக்காரு. அப்போ வந்து லைக் பிடிச்சிட்டே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. சும்மா தான் விளையாடுன அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து இல்லை என் தாத்தா வந்து இப்படி தான் இறந்தார் அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறாங்க. ஹீரோ வந்து சேட் ஆகிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஹீரோ உருட்டினதுக்கு மேலே ஹீரோயினும் பயங்கரமாக உருட்டியிருக்காங்க. 2 பேரும் அப்புறம் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாள் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு. லைக் வந்து ஸ்டாப் சைன்லாம் போட்டு காரை நிறுத்துறாரு. ஏன்னா இங்கே வந்து ரோட்